நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு முன்பாக வழங்கப்படும் LLR உரிமம் பெற 350 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை இடைத்தரகர்கள் அடாவடியாக வசூலிப்பதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி குழு கள ஆய்வில் அம்பலப்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. பேனர் போல சீக்கிரம் போடுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னால சிஸ்டமேட்டுக்கு மாறிட்டு அப்படின்னா வாங்க முடியாது. சரி, இப்போனா ஆள் வராமலே ஆள் போட்ட பிடிக்க வந்து வண்டி ஓட்டணும் வாங்கி கொடுத்துருவாங்க. வண்டி ஓட்டணுமா? வண்டி ஓட்டணும் வாங்கி கொடுத்துருவாங்க. சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோ வரும்? இது ஒரு 8000 10,000 ஒரு வச்சுக்கலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. வண்டி ஓட்டாமல் அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு ஆள் வந்து ஓட்டாமல் வாங்கி கொடுக்குறேன்னா 8000 ரூபா. என்ன அவ்வளோ வருமா? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கா? படித்து வாங்கினா 11, படிக்காம வாங்கினா குறைஞ்சபட்சம் 8000 9000 வந்துடும். ஓகே. ஆன்லைனில் கம்மி இல்லை, ஃபீஸ்லாம் கம்மி தான். உள்ளே கொடுக்கணுங்களா? உள்ள செலவு உள்ளையா? செலவு கொடுங்க. ஆன்லைனில் வந்து அது ஃபீஸுக்கு போடுவான், போட்டால் அதுபடி நடக்குமா? சரி, உள்ள உள்ள அவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குமாண்ணே? ஆமாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். தற்போது LLR உரிமம் பெறுவதற்காக இடைத்தரகர்கள் கட்டாய வசூல் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பாக மக்கள் என்ன சொல்றாங்க? விவரம். இடைத்தரகர்களோட பிடியில தற்போது நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சிக்கி தவிச்சிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது சராசரியாக 18 வயது நிறைவடைந்த ஒருவர் வந்து LLR, அதாவது லேர்னர் லைசன்ஸ், பயிற்றுனர் உரிமம் வாங்குறதுக்கு அரசு தரப்புல இருசக்கர வாகனங்கள் மட்டும் போடுறதுக்கு 350 ரூபாயும், 4 சக்கர வாகனங்கள் சேர்த்து போடுறதுக்கு 550 ரூபாயும் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையில வந்து அதுக்கு உண்டான நார்மல் இதெல்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனா இருசக்கர வாகனம் அதை பத்தி தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நேரா RTO ஆபீஸ்க்கு வர்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருசக்கர வாகன பழகுனர் உரிமம் வாங்குறதுக்கு 2500 ரூபாயும், அதே மாதிரி அவங்க கிட்ட லைசன்ஸ் வாங்கி தரது, அதாவது பழகுனர் உரிமத்துக்கு அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது போட முடியும். அதுக்கு வந்து 5000 ரூபாயும் கட்டணமா வந்து கட்டணமா வசூலிக்கிறது பகிரங்கமா தெரிவிக்கக்கூடிய அளவுல தான் அங்க இடைத்தரகர்களோட நிலை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வட்டாரம், இந்த நெல்லை வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 அலுவலகங்கள் இருக்குது. அம்பை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வள்ளியூர் ஆகிய 2 வட்டார அலுவலகங்கள் மூலம் வாகனங்கள் வந்து தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க தினமும் வாகன இருசக்கர வாகன உரிமம், அதே மாதிரி 4 சக்கர வாகன உரிமம் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்நிலையில இந்த ஓட்டுநர் உரிமம் மற்றும் பழகுனர் உரிமம் வாங்குறதுக்கு நீங்க தாராளமா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது அவ்வளவு எளிதாக இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான சம்பவம், உண்மையான நிதர்சனமான உண்மையா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மொத்தம் 12 கேள்விகள் கேட்கப்பட்டு அதுல வந்து 12 கேள்விகளுக்குமே ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கு வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா அதுல பண்ணினாலும் கூட உங்களோட இது வந்து உரிமை வந்து ரத்து செய்யப்படுது, உங்களோட இது வந்து ரத்து செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற இடைத்தரகர்கள் தங்கள் விருப்பம் போல கட்டணத்தை நியமித்து அதன் அடிப்படையில தற்போது அதை வரக்கூடியவர்களை வந்து ஒரு மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்குது. அதாவது பகிரங்கமா வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு வந்து நாங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, 2500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட பகிரங்கமா பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழகுனர் உரிமம், அதாவது பழகுனர் உரிமம் போட்டு தரதுக்கு மட்டும்தான் அந்த 2500 ரூபாய், 350 ரூபாய் கட்டணத்துக்கு வந்து 2500 ரூபாய் போடுறாங்க. அதே மாதிரி நீங்க வாகனம் நான் ஓட்டி பழகிக்கிறேன், என்கிட்ட வாகனம் இருக்கு, நான் ஓட்டி பழகிக்கிறேன், எனக்கு லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்காங்கன்னு கேட்டா 6000 ரூபாய். இப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு கட்டணத்தை தான் வந்து அவங்க வந்து கட்டணத்தை வந்து விதிச்சு தற்போது அந்த பொதுமக்களிடையே ஒரு வசூல் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கிறாங்க. 2 முதல் 4 சக்கர வாகனங்களுக்கு முதன்முறையாக ஓட்டுநர் உரிமம் வாங்குறவங்களுக்கு இப்படி இருந்தா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரினிவல் அப்படிங்கிற பட்சத்துல வருவாங்க. 40 வயது கடந்தவங்க, அதாவது 50 வயது கடந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கட்டணம் வசூலிக்கிறது இங்க உள்ள பலரை வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. இது குறித்து RTOவிடம் கேட்டபோது தங்களை நேராக அணுகுவதாகவும் அவர்களுக்கு தண்ணீர், டீ, காப்பி உள்ளிட்டவர்கள் வந்து தந்து உபசரிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.